தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings of Freak. This is me Sandhya and this is Manoj. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரச்சந்திர ஹாசா அப்படின்னு சொல்லிட்டு கன்னட மூவி டீசர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். எஸ், இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து 2-3 சஜஷன் வந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா கன்னடா தெலுங்கு அப்படிங்கிறப்போ எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் அவ்வளோ எங்களுக்கு ரீச் ஆகாது. இந்த மாதிரி சஜஷன் வரப்போ தான் எங்களுக்கு இப்படியெல்லாம் படம் இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரிய வரும். ஸோ இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதோட டிரெக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பாசூர் அப்படிதான் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃபோட மியூசிக் கம்போசர். நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு டீமும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் லைக் 12 to 10 இயர்ஸ்க்கு ட்ரீம் ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீசர் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் என்னோட ஃப்ரெண்டு கூட ஆக்சுவலாக வந்து சொல்லியிருந்தாரு, கண்டாரா டைப்ல இருக்கு இந்த மூவி, நீ கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பெங்களூர்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிங் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் தான் நாங்க ரொம்ப ஆர்வமாயிருச்சு எங்களுக்கு. அண்ட் அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க இதை கொஞ்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து யக்ஷகனா அப்படின்ற ஒரு ஆர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து அவங்களோட ஒரு பாரம்பரிய ஒரு ஃபோக் டான்ஸ் மாதிரி. நம்ம ஊர்ல வந்து இந்த தெருக்கூத்து அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இதுலயும் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும், பழைய கதகளி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் யக்ஷகனா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் நம்மளோட டைம்ஸ் நவ் அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து இதை பத்தி போட்டிருக்காங்க. இவர் வந்து 12 இயர்ஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வரப்படுற குளோபல் வைஸ்ல நமக்கு வந்து அவங்களோட அந்த கர்நாடகாவோட ஆர்ட் ஃபார்மை வந்து ஃபுல்லா அவர் வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு மூவி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மூவியில பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்ஸ், அதாவது டார்ச் லைட்ஸ், அதுக்கப்புறம் இந்த விளக்கெல்லாம் இருக்கு தெரியுமா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விளக்கு வச்சுதான் நிறைய இது இருக்கும். ஸோ அந்த அட்மாஸ்பியர் அப்படியே கொண்டு வரணுன்றதுக்காக அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நிறைய ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்களாமா. நானே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கூகுளில் ரிசர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை ரிசர்ச் பண்ண இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா இவ ஏன் ரிசர்ச் பண்ண போனானா அந்த நேம் தான் வந்து யூனிக்கா இருக்கு. யக்ஷகனா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்னடா யக்ஷகனா அப்படின்னு சொல்லி போகும்போது தான் சர்ச் பண்ணி என்கிட்ட சொன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி அப்படி என்னதான் பண்ணிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க, அப்படி என்ன இருக்குன்னு பாக்கலான்றதான் நாங்களும் ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டோம். ஸோ வாங்க அந்த டீசர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ரெடி? எஸ். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ஆலில் போட்டுக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணணும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண முடியுமோ ரியாக்ட் பண்ணிடுறோம். எஸ். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லேயே டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் வந்து நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வேறு எதாவது ரியாக்ட் பண்ணணும்னா மறக்காமல் ப்ளீஸ் டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ரியாக்ட் பண்ணலாம். எஸ். ಮುಗಿಲೆದ್ದ ದೇಶದ ನಿಮ್ಮ ಜ್ವಾಲೆಯ ಅಟ್ಟಹಾಸ, ಕಿಕ್ಕಿರಿದರು ಬೊಬ್ಬಿರಿದರು ಬೆದರಿತ ಈ ಶ್ವಾಸ, ಎತ್ತರೆ ಸೃಷ್ಟಿಯಾಗುವುದು ಇತಿಹಾಸ, ಆ ಇತಿಹಾಸಕ್ಕೆ ವಿಳಾಸವೇ ಈ ಚಂದ್ರಹಾಸ. வேற மாதிரி இதுல ஃபயர் வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இது சின்ன வீடியோ தான். நைஸ். இப்ப தெரியுது ஏன் கந்தாரா மூவி சொன்னாங்க அப்படின்னு. சீரியஸா ஐயோ, ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அந்த மியூசிக் வந்து சீரியஸா ஒவ்வொரு தரையும் கேட்கறப்போ நல்ல ஒரு கூஸ்பம் மொமெண்டா இருந்தது. எனக்கு அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கத்தி அது காமிக்கிறப்போ கீழே சுத்தியும் வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, அது அந்த கோலம் மாதிரி, அது எப்படி என்ன சொல்லுவாங்க அந்த கோலம் டிசைன் ஏதோ ரங்கோலி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஒரு கையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் கூட கனெக்ட் ஆகி அந்த எனர்ஜில இருந்து போச்சா என்னங்கிறது எல்லாம் நான் பார்க்கும்போது சீரியஸா செம்மையா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு.
எஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. Yeah. அண்ட் நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கலாக ஒரு இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கு வந்துச்சு. கண்டிப்பா ஏன்னா மியூசிக்ஸோட அவங்க மேக்கப், அந்த அவங்களோட ஃபேஸ், அந்த அந்த ஆக்சுவலாக அந்த யக்ஷகனா அந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி அந்த கதகளி தெருக்கூத்து அதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம எப்படி மேக்கப்லாம் போட்டு அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு எப்பிக் எடுத்துக்கோங்க, இப்போ மகாபாரதமோ ராமாயணமோ எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து பர்டிகுலர் போர்ஷனை நம்ம பயங்கரமாக ஆக்ரோஷமாக நடிச்சுக்க நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மித்தாலஜிஸ் தான், இந்த எப்பிக்கா நான் சொல்கிற மாதிரி மகாபாரதா ராமாயணம். ஸோ அதில் இருக்கிற அந்த ஸ்டோரிஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டீசரில் பார்த்த மாதிரி பயங்கர வைப்ரண்ட்டாக தான் இருக்குமாமா. ஸோ எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அந்த ஆர்ட்டை போய் பார்க்கணும், நேரில் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் சொல்கிறதுக்கே நமக்கு வந்து நேரம் இல்லை. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுறப்போ அவங்களும் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணி நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி மூவிஸை கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டடான ஒரு விஷயங்கள் நம்மளோட இப்போ கன்னடாவில் அந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழில் நாளைக்கு இந்த மாதிரி படம் வந்தாலும் அந்த படத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரூட்டடாக இருக்கிற எல்லா மூவிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் கூட கேள்விப்பட்டேன், அது எப்படின்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து ட்ரெயின்ட் யக்ஷகனா ஆர்டிஸ்டாமா. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளவோ பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த நம்பர், பட் ஆனால் இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ட் யக்ஷகனா ஆர்டிஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயங்கரமான ஒரு வைப் கண்டிப்பாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய மூவிஸ் கண்டிப்பாக வரணும், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம இந்தியாவாக பார்க்குறோமோ லைக் வி ஆர் யுனைடெட். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கலை இருக்கும், ஏன்ஷியன்ட் கலைகள் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த குளோப் ஸ்ப்ரெட் ஆகணும் தான் எங்களோட ஆசை. அது கண்டிப்பாக நடக்கணும். அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணுன்றது எங்க சைடுலேருந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். எஸ் அஃப்கோர்ஸ். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன டீசராக கொடுத்துருக்காங்க, கொடுத்ததே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் நமக்கு வரும், ட்ரெய்லர் வரும். அண்ட் இதோட ஏதாவது சாங்ஸ், ஏன்னா மியூசிக் இதில் சின்ன டீசரில் கேட்குறோம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ மியூசிக்ஸு சாங்ஸ் எல்லாம் இப்போ எப்படி வருதுங்கிறது அப்டேட் நம்ம கண்டிப்பாக இந்த சேனலில் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம். அண்ட் நீங்கள் யக்ஷகனா அந்த ஆர்ட் ஃபார்ம் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா, இல்லை அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் வேற ஐ திங்க் தட்ஸ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்பவுமே எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க, நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது வீடியோ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுறோம். மூவிஸ் மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது காமெடிஸ் ஏதாவது நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதையும் ரியாக்ட் பண்ணுறோம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.